ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தா பசில் அட்டன் பண்ணுற பழக்கம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து நமக்கு நெகட்டிவாக போச்சுன்னா அந்த 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் 15 மினிட்ஸில் நம்ம பெருசாக ஒன்றும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால மற்ற சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு நீங்கள் பசில் அட்டன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 to 5. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 6 persons MN, OP, Q and R are seated in a row facing north. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. Each of them likes different fruits: apple, chiku, cherry, grapes, mango and lychee, but not necessarily in the same order. Each of them also works in different banks: A, B, C, D, E and F, not necessarily in the same order. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 6 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க 6 பேரும் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டபுள் என்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? தி ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் பேங்க் சி சிட்ஸ் 4 to the left of O who likes grapes. பேங்க் சில ஒர்க் பண்றவரோட பேங்க் சில ஒர்க் பண்றாரு இல்லைங்களா, அவர் வந்து ஓவோட 4th லெஃப்ட்ல உட்காந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்காரு அப்படின்னா 1 2 3 4, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்கிறது? பேங்க் சில வேலை செய்யறவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு இல்லையா? ஸோ பேங்க் சில ஒர்க் பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவோட 4th லெஃப்ட்ல இருக்காரு. அதாவது இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க? ஓகே கிரேப்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது 2 பாசிபிலிட்டியாக போடுவோம். சரிங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசிடிஎஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க், அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஆர் who works in bank E is not an immediate neighbor of O and the one who works in bank C. ஸோ ஆர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கும் இமிடியேட் நெய்பர் கிடையாது, சிக்கும் இமிடியேட், அதாவது சி பேங்க்ல ஒர்க் பண்றவருக்கும் இமிடியேட் நெய்பர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா எங்க வருவாரு? ஸோ சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்றது இந்த இடத்துல. ஸோ இவரோட நெய்பர்னா இந்த பிளேஸ்லயே வர மாட்டாரு. அதே மாதிரி ஓவோட இமிடியேட் நெய்பர்னா இங்கேயும் வர மாட்டாரு. ஸோ அப்போ எங்க தான் வரணும்? ஸோ ஆர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வருவார். ஸோ ஆர் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஸோ அவரு இந்த பிளேஸ்ல வருவாரு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 persons sit between R and one who likes chiku. ஸோ ஆர்க்கும் சிக்குக்கும் நடுவில் 2 persons இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போதான் 2 பாசிபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஸோ சிக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் பாசிபிலிட்டியில் 1 2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா சிக்குவை லைக் பண்ணுறவர் இருப்பார், சரிங்களா? அடுத்தது தி ஒன் who works in bank A sits to the immediate right of M who likes lychee. ஸோ அதாவது பேங்க் ஏல ஒர்க் பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா எம்மோட இமிடியேட் ரைட்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எம் டஸ் நாட் ஒர்க் இன் பேங்க் சி. ஸோ அப்போ எம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ வேற எங்க பிளேஸ் பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல ஆர் இருக்காரு ஆல்ரெடி. ஸோ அப்போ எம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கே தான் பிளேஸ் பண்ண முடியும். எம்மோட இமிடியேட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேங்க் ஏல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்.
ஸோ அடுத்தது Q ஒர்க்ஸ் இன் பேங்க் எஃப் டஸ் நாட் லைக் சிக்கு. ஸோ இப்போ Q வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் எஃப்ல ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு சிக்கு பிடிக்காதுன்றாங்க இல்லையா? ஸோ நமக்கு இந்த பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கு. ஸோ Q வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் எஃப்ல ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு சிக்கு பிடிக்காதுன்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா Q இங்கே வருவார் இல்லைங்களா? Q பேங்க் எஃப். அடுத்தது N does not sit at any of the extreme end of the line. ஸோ N வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேயும் உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எங்கே உட்காரலாம்? N வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா N லைக்ஸ் ஆப்பிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால சிக்கு இருக்கிற இடத்துல பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஒன்று இங்கே பிளேஸ் பண்ண முடியும் அல்லது இங்கே பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பாசிபிலிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராங் ஆகிடுது. ஸோ இது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பிள். அடுத்தது R does not like செர்ரி. ஸோ ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செர்ரி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. P does not work in பேங்க் B. ஸோ அதே மாதிரி பேங்க் பியில் P ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா P நம்ம எங்கே பிளேஸ் பண்ணலாம்? ஸோ P இங்கே பிளேஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி R does not like சிக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது Pக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அடுத்தது வேற என்னென்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கு? ஸோ R who works in bank E. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க வேற என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் புரியுதா இல்லையாம்மா? எஸ் சார். ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஸோ Qக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம விடுபட்டு போயிருக்கிறது பேங்க் எழுதிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி வருமா? ஸோ அதே மாதிரி பேங்க் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ P டஸ் நாட் ஒர்க் இன் பேங்க் பி. அப்போ டி அங்கே இருப்பார், பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ QRM இருக்கு. ஸோ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா N likes M likes லிச்சி. எம்ங்களா? எஸ். ஓகே ஓகே. M வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லிச்சி இருக்கு. ஸோ இப்போ எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிச்சி பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஆருக்கு செர்ரி பிடிக்காதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது யாருக்கு தான் போகும்? அப்போ Qக்கு தான் போகும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு என்ன இருக்கு? ஆப்பிள். ஸோ மேங்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மார்க் பண்ணல. ஸோ அப்போ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஸோ அவ்வளோதான், சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்க எல்லாருக்குமே ஸோ ABCDEF. ஸோ பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்தாச்சு. ஸோ அடுத்தது அந்த பர்சன்ஸ், அடுத்தது அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தா சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஷின் நம்பர் 1, ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் O? ஓவோட லெஃப்ட்ல வந்து தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். Q இருக்காருங்களா? ஸோ இங்க ஆப்ஷனல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Who is sitting third to the left of O இல்லைங்களா? ஸோ பாருங்க O இங்க இருக்காரு, அவரோட தேர்ட் லெஃப்ட் அப்படின்னா 1 2 3. அப்படின்னா யாருங்க வருவாங்க இந்த இடத்துல? தி ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் பேங்க் எஃப் இல்லையா? இந்த இடத்துல பேங்க் எஃப் தானே இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சராக கிடைக்கும்.
ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் ஏ. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாங்களா? ஸோ அதான் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும், ஆன்சர் பண்ணுறதுலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பாருங்க, ஹூ ஒர்க்ஸ் இன் பேங்க் பி? பேங்க் பில வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் ஒர்க் பண்ணுறா? பேங்க் பி இங்கே இருக்கு. ஸோ அதில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி, எம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ரைட். சரிங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின், ஹூ லைக்ஸ் மேங்கோ? ஸோ மேங்கோ யாருக்கு பிடிக்குது? மேங்கோ இங்க இருக்கு. மேங்கோ யாருக்கு பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க? ஆருக்கு பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி, ஆர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் கியூ? ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ பி இங்க இருக்காரு, கியூ இங்க இருக்காரு, நடுவில் யார் இருக்கிறது? என் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, என் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, which of the following condition is true? ஸோ பிக்கு சிக்கு பிடிக்கும், அவர் பி பேங்க்ல ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரைட்டா? அவர் வந்து ஒர்க் பண்றது டி பேங்க்ல ஒர்க் பண்றாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க ராங். ஸோ அடுத்தது, எம்முக்கு லிச்சி பிடிக்கும், அவர் டில ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ராங். அவர் வந்து பாத்தீங்கன்னா பி பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சி, ஓ ஆரஞ்சு. ஸோ அடுத்தது, ஓ கிரேப்ஸ் ஏ. ஸோ ஓ கிரேப்ஸ் ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ பசலுக்கு உண்டான 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டோம். புரியுதா எல்லாருக்கும்? புரியல, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஹவு மெனி சச் பேர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் தேர் இன் தி நம்பர்? ஸோ என்ன நம்பர் சொல்கிறாங்க? 8, 7, 5, 3, 4, 6, 5, 1. ஸோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ என்ன ஆன்சர் வந்தது இதுக்கு? 3 சார். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 3ங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ பாருங்க, 8 வரைக்கும் 8 தான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிஜிட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1, 2, 3. சரியா போச்சுங்களா? 1, 2, 3, 4. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 அடுத்து 1, 2, 3 ஒரு பேர் வந்துருச்சு. அடுத்து 3 அடுத்து 4 அது ஒரு பேர் வந்தாச்சு. ஸோ அடுத்தது பாருங்க 5, 6, 7. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்தது 7 இருக்கு. 7க்கு அடுத்தது 8, 1, 2, 3, 4, 5. ஸோ எதுவுமே இல்லை. அடுத்தது 5, 6, 7, 8, 9, 10 எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது 3, 3க்கு அடுத்தது 4. ஸோ 3 and 4. 5, 6, 7. ஸோ அடுத்தது எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க 4, 5, 6, 7. ஸோ எதுவும் இல்லை. 6க்கு அடுத்து 7, 8. ஸோ இங்கேயும் எதுவும் இல்லை. 5க்கு அடுத்து 1 மட்டும் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 பேர் கிடைச்சிருக்கு ஃபார்வர்டில். ஸோ ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ 1 எடுத்துக்கோங்க. 2, 3, 4. ஸோ 1, 4 வந்து பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கு. 5, 6, 7. ஸோ 1, 7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது 1, 8. சரிங்களா? அடுத்தது 2, 3, 4. சாரி, இங்க 5 இருக்குங்களா? ஸோ 5, 6. ஸோ 5, 6. ஸோ அடுத்தது 6க்கு அடுத்து பாருங்க 4க்கு அடுத்து 5, 6, 7. 4, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க 3, 4, 5, 6. ஸோ 5 இருக்கு. அடுத்து 6, 7. 7க்கு அடுத்து 8. ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை பேர் இருக்கு?
கிட்டத்தட்ட 8 பேர்ஸ் இருக்குங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மோர் தேன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிடைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அதில் ஏதாவது கொடுத்துருக்காங்க எடிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஸோ பாருங்க, ஈக்கு அடுத்தது FGHI. ஸோ EI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வருது. அடுத்தது IJK. ஸோ எதுவும் இல்லை. டி எடுத்துக்கோங்க. டிக்கு அடுத்தது EFGHI. ஸோ எதுவும் இல்லை. அடுத்தது IJKLM. எதுவும் இல்லை. அடுத்தது டிக்கு அடுத்தது பார்த்தோம்னா W. எதுவும் கிடையாது. ஐக்கு அடுத்தது ஸோ அதே மாதிரி பார்த்துடலாம். ஸோ NO. ஸோ இது ஒரு பேர். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு DNG பார்த்தீங்கன்னா 3 பேர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஆல்பபெட் பேஸ் பண்ணியும் தரலாம், நம்பரை பேஸ் பண்ணியும் தரலாம். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து செமிகோலன் வச்சு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 டோட்டலாக 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுவோம். ஸோ 5 6 ஸோ 6 greater than or equal to 7. அடுத்து 7 less than 8 less than 9. ஸோ அடுத்து பாருங்க, இங்கே 5 less than 10 greater than 11 இருக்கு. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இந்த ஃபார்மேட் எழுத முடியலைங்களா? ஸோ 11 is less than 10 and 10 is greater than 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 is greater than or equal to 9. ஸோ பாருங்க, 6 is greater than or equal to 9. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ். ஸோ அடுத்தது 6 is less than 9. ஸோ 6 is less than 9. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது காம்ப்ளிமெண்டரி பேர். ஸோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to இருக்கு, less than இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துச்சுன்னா எய்தர் கேஸ் தான் போடணும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் எ காம்ப்ளிமெண்டரி பேர். ஸோ இப்போ ஆப்ஷன் இ எய்தர் 1 or 2 இஸ் ட்ரூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ 9th கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பைன் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. நடுவிலே வந்து பார்த்தா செமிகோலன் எடுத்தீங்கன்னா கம்பைன் ஆகிடும். ஸோ பாருங்க, P is greater than S. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ். அடுத்தது P is less than S. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி பேர் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ P equal to S. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளிமெண்டரி பேர் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால இதை வந்து பார்த்தோம்னா நம்ம நன் ஃபாலோஸ், ஐ மீன் நன் இஸ் ட்ரூ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக காம்ப்ளிமெண்டரி பேர் தான். ஸோ அப்போ இதுக்கு கண்ண மூடிட்டு நம்ம இதர் 1 or 2 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. C is greater than or equal to F. ஸோ C இங்கே இருக்கு, F இங்கே இருக்கு. ஸோ இது ஃபால்ஸ் தான். அடுத்து C is less than F. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால இதர் 1 or 2 இஸ் ட்ரூ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணீங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்ல வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ லிஸி கோஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் 8 kilometers east, turns south and goes 5 kilometers to reach the airport. ஸோ நம்ம அப்படியே படிச்சுட்டே சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, லிஸி கோஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் 8 kilometers east. ஸோ அவங்க வீடு இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இங்கேருந்து 8 கிலோமீட்டர் ஈஸ்டில் போகிறாங்க. ஸோ அங்கே போன பிறகு ஸோ இதை ஹவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. and goes 5 kilometer to reach the airport. So turn south and goes 5 kilometer to reach the airport. So இங்க பாத்தீங்கன்னாக்கா 5 kilometer. So airportக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துடுறாங்க. From the airport she goes 15 kilometer west to reach the bus stand. So 15 kilometer வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட்ல போறாங்க. ஸோ இங்க என்ன இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. She then goes 17 kilometer in the northwest direction to reach the railway station. ஸோ நார்த் வெஸ்ட்ல ஒரு 17 கிலோமீட்டர் வந்து பார்த்தாக்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் she further goes 15 kilometer east to reach the library which is exactly above the bus stand. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். ஸோ அது எங்கே இருக்கு, அங்கே என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மேப். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்க, வாட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் தி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் தி ஏர்போர்ட்? ஸோ ஏர்போர்ட் இங்கே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கு. அப்போ என்ன டைரக்ஷன் வரும்? ஸோ நார்த் வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ நார்த் வெஸ்ட் தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லிசிஸ் ஹவுஸ் அண்ட் தி ஏர்போர்ட்? அதாவது ஹவுஸுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாம் லிசன் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? எஸ் சார். ஓகே ஃபைன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவுஸுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தியரம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணோம். ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இந்த ஃபார்மெட் தான் இருக்கும். ஸோ என்னது, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைபாட்னியஸ். ஸோ இப்போ எக்ஸ்னு இதை வச்சிருக்கோம்னா இதோட டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்க இந்த ஹவுஸ்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் இருக்கிற இடம் அண்ட் தென் ப்ளஸ் இந்த பாயிண்ட்க்கும் ஏர்போர்ட்க்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 64 ப்ளஸ் 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 89 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம ரூட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைப்ரரி அண்ட் தி பஸ் ஸ்டாண்ட்? ஸோ லைப்ரரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே ஹைபாட்னியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 17 இருக்கு. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ 17 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 289 மைனஸ் 15 ஸ்கொயரோட வேல்யூ 225 இல்லைங்களா? ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், 64 வரும். அதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 8 கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, புரியுதா? ஸோ ஓகே. ஸோ டைரக்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் சம் கொடுத்தாங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது எப்படினாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ என்ன சொல்றாங்க, 7 persons P, Q, RS, TU and V are living on 7 different floors in a 7-floor building, but not necessarily in the same order. The lowermost floor is numbered 7 and the topmost floor is, so lowermost floor is numbered 1 and topmost floor is numbered 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ 7 6 5 4 3 2 1 சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ there are 3 floors between floor of P and V in which P lives above V. சொன்னா என்ன சொல்றாங்க, Pக்கும் Vக்கும் நடுவில் 3 ஃப்ளோர் இருக்கிறதா சொல்றாங்க. P வந்து Vக்கு மேல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன போடலாம், ஸோ Pக்கும் Vக்கும் நடுவில் 3 ஃப்ளோர். ஸோ 1 2 3. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நம்ம என்ன இப்படி எழுதிய கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, Pக்கும் Vக்கும் நடுவில் 3 ஃப்ளோர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் Pக்கும்
விக்கு நடுவில் 3 ஃப்ளோர். சரிங்களா? ஸோ சைமல்டேனியஸாக பாசிபிலிட்டி போட்டோம்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்தது எஸ் lives immediately below P. ஸோ எஸ் lives immediately below P. ஸோ பாருங்க. அடுத்தது ஆர் lives immediately above Q. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் வச்சுக்குவோம். ஆர் வந்து பார்த்தா கியூவோட இமிடியேட் அபவ்ல வந்து பார்த்தா இருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க, நெய்தர் ஆர் நார் கியூ lives immediately above ஆர் immediately below P. ஸோ ஆரும் கியூவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கு இமிடியேட்டா மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம எங்கே பிளேஸ் பண்ணலாம்? ஸோ அது பார்ப்போம். அதே மாதிரி கியூ டஸ் நாட் லிவ் ஆன் தி லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ கியூ வந்து பார்த்தா லோயர் மோஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆர் கியூ, ஸோ ஆர் கியூ அண்ட் தென் ஆர் கியூ. சரிங்களா? ஸோ அடுத்து ஒன்லி ஒன் ஃப்ளோர் பிட்வீன் தி ஃப்ளோர் ஆஃப் எஸ் அண்ட் யூ. ஸோ எஸ்ஸுக்கு யூக்கு நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குன்றாங்க. ஸோ எஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாசிபிலிட்டி இது நமக்கு செட் ஆகலை. ஸோ எஸ்ஸுக்கு யூக்கு நடுவில் போட்டோம்னா ராங் ஆகிடும். ஸோ இது கிடையாது. ஸோ இப்போ எஸ்ஸுக்கும் யூக்கு நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோர். ஸோ இங்கேயும் எஸ்ஸுக்கும் யூக்கு நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோர். சரிங்களா? ஸோ அடுத்தது டி டஸ் நாட் லிவ்ஸ் ஆன் தி டாப் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம இந்த பாசிபிலிட்டியில் போட்டோம்னா டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப்ல தான் போடணும். ஸோ இது வராது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ டி வந்து பார்த்தா இந்த பிளேஸ்ல வரும். ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தப்பா இருக்கு. ஒரு பாசிபிலிட்டியில் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ பாருங்க என்ன சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following condition is true? ஸோ யூ 6th ஃப்ளோர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கரெக்டா? அதே மாதிரி வி 3rd ஃப்ளோர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் கிடையாது. அடுத்து டி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது how many floors are there between the floor U and V? ஸோ யூக்கும் விக்கு நடுவில் எத்தனை ஃப்ளோர் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ யூ இங்க இருக்காரு, வி இங்க இருக்காரு. ஸோ 1 2 3 4. ஸோ 4 ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. Question number 16. Who lives between S and Q? So S க்கும் Q க்கும் நடுவில் யார் இருக்கா? ஸோ ஆர் தான் இருக்காரு. ஸோ இப்போ அந்த ஆர் தான் வந்து பார்த்தா நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, on which floor does Q lives? Q எந்த ஃப்ளோர்ல இருக்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ Q வந்து பார்த்தா 3rd ஃப்ளோர்ல இருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 3rd தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, who lives on floor number 5? ஸோ ஃப்ளோர் நம்பர் 5ல யார் இருக்கா? எஸ் இருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி எஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பாருங்க, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நீங்கள் சேர்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ பாருங்க, ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். சம் டேபிள்ஸ் ஆர் லைட்ஸ். ஸோ இப்போ சம் டேபிள்ஸ் ஆர் லைட்ஸ்னா இப்படி நம்ம வந்து பார்த்தா போடலாம். ஸோ இப்போ பாருங்க, சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ தான். ஸோ அடுத்தது சம் சேர்ஸ் பீயிங் லைட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ சம் சேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட்குள்ள வந்து பார்த்தா போய் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ. அப்போ ஆப்ஷன் டி போத் 1 and 2 ஃபாலோஸ். ஸோ அடுத்தது, ஸோ இதில் பாருங்க, சம் பிளான்ஸ் ஆர் கிளாக்ஸ், நோ பிளான்ட் இஸ் ஏ கிளாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ இதுக்கு நம்ம வென் டயக்ராம் போடணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இதுக்கு ஏதர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணிடலாம். இருந்தாலும் போட்டு கேட்குறோம் பாருங்க. சம் கிளாக் ஆர் கிரேப்ஸ். ஸோ சம் கிளாக் ஆர் கிரேப்ஸ், சம் கிரேப்ஸ் ஆர் பிளான்ஸ். ஸோ இப்போ சம் பிளான்ஸ் ஆர் கிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் தப்பு. நோ பிளான்ட் இஸ் ஏ கிளாக். ஸோ அதுவும் தப்பு. ஸோ அப்போ அது காம்ப்ளிமெண்ட்ரி பேரா மாறுது. ஸோ அப்போ எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் தான் வந்து பார்த்தா சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, நோ மேட் இஸ் ஏ பேட்.
ஸோ நோ மேட் இஸ் எ பேட். அடுத்தது ஆல் ஃபேட்ஸ் ஆர் மேட்ஸ். ஸோ ஆல் ஃபேட்ஸ் இங்கே போட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்க நோ ஃபேட் இஸ் எ பேட். ஸோ இது கரெக்டாக ராங்க? ஸோ நோ ஃபேட் இஸ் எ பேட். ஸோ ஃபேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். அடுத்தது ஆல் மேட்ஸ் ஆர் ஃபேட்ஸ். ஸோ ஆல் ஃபேட்ஸ் ஆர் மேட்ஸ் தான் வந்து பார்த்தா நமக்கு கரெக்டு. ஆல் மேட்ஸ் ஆர் ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் எம்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க நோ டார்க் இஸ் எ ஃபேன். ஸோ டார்க் இப்போ நோ டார்க் இஸ் எ ஃபேன். அடுத்தது சம் ஆப்பிள்ஸ் ஆர் டார்க். ஸோ அதை இங்கே ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஆல் ஃபேன்ஸ் பீயிங் ஆப்பிள்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ ஆல் ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸை கொண்டு வந்து ஆப்பிள்குள்ளே பிளேஸ் பண்ணலாம். ஸோ அது பாசிபிள் தான். ஸோ அது ட்ரூ. அடுத்தது சம் ஃபேன்ஸ் ஆர் நாட் ஆப்பிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லிங்கே கிடையாது எதுவுமே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. 9 persons பிரக்யா, குணால், ரிஹானா, சமீர், தனிஷ்கா, ஊர்மி, வஸ்தவ், வாசு அண்ட் சியோ wears t-shirt of different sizes among 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 and 24 but not necessarily in same order. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 members எழுதிக்கலாம். ஸோ யாரு? பிரக்யா. ஸோ பிரக்யா, குணால், ரிஹானா, சமீர், தனிஷ்கா, ஊர்மி, வஸ்தவ், வாசு அண்ட் சியோ. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? சைஸ் ஆஃப் ரிஹானாஸ் டிஷர்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி சைஸ் ஆஃப் போத் சமீர்ஸ் அண்ட் வஸ்தவ்ஸ் டிஷர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அடுத்தது பாருங்க, the size of சிஎஃப் டிஷர்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி சைஸ் ஆஃப் வாசுஸ் டிஷர்ட். ஸோ இதுலேயும் நம்ம எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பாருங்க, சைஸ் ஆஃப் தனிஷ்கா டிஷர்ட் இஸ் 22. ஸோ அப்போ தனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 3 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம் இதில். ஸோ அடுத்தது the size of ஊர்மிஸ் டிஷர்ட் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்கு? ஸோ 8, 12, 16, 20, 24 இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும். பட் அத்தனை பாசிபிலிட்டி நம்மளால போட முடியுமானா போட முடியாது. ஸோ அதனால அதை நம்ம இப்போதைக்கு ட்ராப் பண்ணுவோம். ஸோ அடுத்தது the size of வாசுஸ் டிஷர்ட் இஸ் 2 more than the size of குணால்ஸ் டிஷர்ட். ஸோ இதுவும் நம்மளால இப்போதைக்கு போட முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க? the size of வாசுஸ் டிஷர்ட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ வாஷுவோட டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆஃப் 5ல இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆஃப் 5னா என்னதான் இருக்கு? நமக்கு 10 இருக்கு, 20 இருக்கு. ஸோ அப்போ வாசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 10ல போடலாம் அல்லது 20ல போடலாம். ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இங்கே ஒன்று பார்த்துருக்கோம். the size of சிஎஸ் டிஷர்ட் இஸ் கிரேட்டர் தேன் the size of வாசுஸ் டிஷர்ட். அப்படின்னா 10, 20. ஸோ 10, 20 இருக்கு அப்படின்னாக்க நமக்கு என்ன வரும்? அதை விட அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசு இருப்பாரு அப்படின்ற மாதிரி, ஐ மீன் சியோ இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the size of குணால்ஸ் டிஷர்ட் இஸ் 4 more than the size of பிரக்யாஷ் டிஷர்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போதைக்கு சால்வ் பண்ண முடியாது. வேற பாருங்க. ஸோ இந்த இடத்துல the size of வசூஸ் டிஷர்ட் இஸ் 2 more than the size of குணால்ஸ் டிஷர்ட். அப்படின்னா குணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போட்டுட்டு இருக்கலாம்? ஒன்று 8 இருக்கலாம் அல்லது 18 இருக்கலாம். ஸோ அப்போ தானே உங்களுக்கு 10 இருந்துச்சுன்னா குணால் 8 இருப்பாரு, வசு 20 இருந்தா இவரு 18 இருப்பாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க? குணாலை வச்சு ஒரு லிங்கேஜ்
The size of Kunal's t-shirt is 4 more than the size of Pragya's t-shirt. ஸோ இப்போ குணால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரக்யா விட 4 அதிகமாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ குணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 இருப்பாரு, பிரக்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 இருப்பார் இல்லைங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பிரக்யாவுக்கு 14 போட்டுக்கோங்க, குணாலுக்கு 18 போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா டபிள்யூக்கு என்ன வரும்? ஐ மீன் வாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 20 சரிங்களா? அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சைஸ் ஆஃப் சியோஸ் டிஷர்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி சைஸ் ஆஃப் வாஷு. ஸோ இப்போ 20 விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னவா இருக்கலாம்? ஒன்று 22 இருக்கலாம், இல்லை 24 இருக்கலாம். ஆனால் 22 வந்து பார்த்தா தனிஷ்காக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சியோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்வ் பண்ணிட்டோம் இவ்வளோ. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? ரிஹானாஸ் டிஷர்ட் இஸ் நாட் 16 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ரிஹானாவோட டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நடுவில் ஒரு இடத்த விட்டுருப்போம் இல்லைங்களா? தி சைஸ் ஆஃப் ஊர்மிஸ் டிஷர்ட் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ என்னென்ன பார்த்தோம்? 8, 12, 16 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 8, 12, 16. ஸோ 20 வந்து பார்த்தா டபிள்யூக்கு போயாச்சு, 24 எக்ஸுக்கு போயாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? இங்க ரிஹானாஸ் டிஷர்ட் சைஸ் வந்து பார்த்தா 16 கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னதான் இருக்கும்? ஸோ ரிஹானாவோட டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இருங்க அப்போ அது வருவோம். ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க? ரிஹானா இஸ் கிரேட்டர் தேன் சமீர் அண்ட் வஸ்தவ் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. the size of Rihana's t-shirt is greater than the size of both Sameer and Vastav. ஸோ அப்படின்னா சமீரும் வஸ்தவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஹானாவோட கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்ன இருக்கு? ரிமைனிங் 8 and 10 இருக்கு. ஸோ அப்போ ரிஹானா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 வருவாங்க. ஸோ ரிஹானா 12. ஸோ அப்போ சமீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இருக்கலாம் அல்லது 10 இருக்கலாம். அதே மாதிரி வஸ்தவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இருக்கலாம் அல்லது 10 இருக்கலாம். ஸோ ரிமைனிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பாசிபிலிட்டி அடிபட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் குழப்பலாம். ஸோ 23rd கொஸ்டின். Who among the following has 14 as the t-shirt size? ஸோ 14ங்கிற t-shirt சைஸ் யார் போட்டிருக்காங்க? ஸோ பிரக்யா போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி பிரக்யா இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தி சைஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் ஆஃப் வாசு அண்ட் ரிஹானா? ஸோ வாசுக்கும் ரிஹானாக்கும் இருக்கக்கூடிய சைஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாசு 20, ரிஹானா 12. ஸோ அப்போ 20 - 12, ஸோ நமக்கு 8 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 8 இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. வாட் இஸ் சைஸ் ஆஃப் சமீர்ஸ் டிஷர்ட்? ஸோ சமீரோட டிஷர்ட் சைஸ் என்னது? ஸோ இங்கே பாருங்க, நமக்கு 8ஆகவும் இருக்கலாம் அல்லது 10ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ 8ஆகவும் இருக்கலாம், 10ஆகவும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? ப்ராப்பராக ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் இ cannot be determined. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க. how many persons have t-shirts of greater size than that of ஊர்மி? ஸோ ஊர்மியோட கிரேட்டர் சைஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஊர்மி என்ன சைஸ்ல இருக்க டிஷர்ட் யூஸ் பண்றாங்க? ஸோ 16ல. ஸோ 16 எத்தனை பேர் அதிகமாக இருக்காங்க? 18, 20, 22, 24. ஸோ 4 பேர். அப்போ ஆப்ஷன் சி 4 தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. தி சைஸ் ஆஃப் சியோஸ் டிஷர்ட். ஸோ எக்ஸோ டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா இது எல்லாமே? எஸ் சார். ஓகே, புரியலனா திரும்ப அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம்.
So 6 persons A, B, C, D, E and F have different heights and weights. So இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு என்டிட்டி அப்படின்னா ஸோ ஹைட்டுக்கு தனியாக ஒரு சார்ட் போட்டுக்கோங்க, வெயிட்டுக்கு தனியாக ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ the position of number of no person is same in both categories. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஹைட்ல ஒருத்தர் டாலஸ்டா இருக்காருனாக்க ஒரு வெயிட்ல வெயிட்டஸ்டா இருக்க மாட்டாரு, லைட்டா தான் இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ if a person is tallest then she cannot be the heaviest. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க D is taller than C and F. So D is taller than C and F. Only 2 persons are taller than A. So A விட வந்து பாத்தீங்கன்னாக்க only 2 persons தான் டாலரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது B is heavier than only D. ஸோ B is heavier than only D விட, அதாவது D ஒருத்தரை விட மட்டும்தான் B வந்து பார்த்தா ஹெவியரா இருப்பாரு அப்படின்றாங்க. அடுத்தது B is taller than E. E who is taller than A. ஸோ அப்போ B is taller than E. E வந்து பார்த்தீங்கன்னாக்க A விட டாலராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சாச்சா? ஸோ B, E, A, D. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா CRF இருக்கு இல்லைங்களா? ஸோ அது CRF வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒன்று C இருக்கலாம் அல்லது F இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க F is heavier than A and C but not the heaviest. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? F is heavier than A and C. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதை வச்சு ட்ரா பண்ணலாம் இல்லையா? ஸோ F C A. ஸோ இங்க ஏன் CA போட்ட புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தா A இருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தா வெயிட்டஸ்டா இருக்க மாட்டாரு. ஸோ அதே மாதிரி F ஹெவியஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்றேன். BD இங்க இருக்காங்க இல்லையா? ஸோ B and D இருக்காங்க. ஸோ F is not heaviest அப்படின்னா வேற யார் தான் இருப்பாங்க? ஸோ E தான் வந்து பார்த்தா ஹெவியஸ்டா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க கொஸ்டின் நம்பர் 28. ஹூ இஸ் தி டாலஸ்ட்? ஸோ டாலஸ்ட் அப்படின்னா நம்ம ஹைட்ல பார்க்கணும். அதில் யார் டாலஸ்டா இருக்கா? B தான் டாலஸ்டா இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது so if C is not the shortest, then how many persons are taller than F? ஸோ இப்போ C வந்து பார்த்தா ஷார்டஸ்ட் கிடையாது அப்படின்றாங்க. அப்படின்னா C வந்து பார்த்தீங்கன்னா இங்க வருவாரு, F இங்க வந்துருவாரு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா F ஓட டாலரா எத்தனை பேர் இருப்பாங்க? 1 2 3 4 5. ஸோ 5 பேர் டாலரா இருப்பாங்க. அடுத்தது பாருங்க who among the following is the heaviest? ஸோ ஹெவியஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யார் ஹெவியஸ்டா இருக்காங்க? ஸோ ஆப்ஷன் ஏ E தான் வந்து பார்த்தா ஹெவியஸ்டா இருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 28 to 30 சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது பாருங்க 8 friends are sitting on a circular table, not necessarily in the same order. Each one of them is facing away from the center. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்க 8 பேர் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்படியே பாசிபிலிட்டி போட்டுக்கிறது பெட்டர். 1 2 3 4 5 6 7 8. ராச்சித் இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ராகுல். ஸோ எல்லாம் ஃபேசிங் அவுட் சைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ராகுலோட செகண்ட் லெஃப்ட்ல ராச்சித் இருக்காரு. ஸோ ராகுல் ராச்சித். ரோஹித் இஸ் நாட் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் ராகுல் ஆர் ரே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித்தும் நமக்கு தெரியாது, ரேவும் தெரியாது. ஸோ அதை அப்படியே வைக்கலாம். ஸோ இமிடியட் நெய்பர் ஆஃப் ரவுனக் இஸ் ராமன். ஸோ இதுவும் நமக்கு தெரியல. அடுத்தது 1 person is sitting between ராச்சித் அண்ட் ரிஷி. ஸோ ராச்சித்துக்கும் ரிஷிக்கும் நடுவில் 1 person இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்போ ரிஷி இங்க பிளேஸ் பண்ணலாம். ராமன் இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ராச்சித். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ தேர்ட் லெஃப்ட்ல ராமன் இருக்காரு. ஸோ இப்போ பாருங்க இமிடியட் நெய்பர் ஆஃப் ரவுனக் இஸ் ராமன். ஸோ அப்போ ராமனோட இமிடியட் நெய்பர் ரவுனக். ஸோ அடுத்து வேற என்ன சொல்றாங்க? ரோஹித் இஸ் நாட் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் ராகுல் ஆர் ரே. ஸோ அப்போ ராகுலோட இமிடியட் நெய்பர்னா ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே ரோஹித் வர மாட்டாரு. ஸோ அப்போ எங்கே தான் வருவார் ரோஹித்? ஸோ இந்த இடத்துல தான் வருவார்.
ஸோ அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ராகவ் அண்ட் ராச்சித் ஆர் நாட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ராகவ் இங்கே பிளேஸ் பண்ண முடியாது, இங்கே தான் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ராகவ் இங்கே ராச்சித், சாரி ராச்சித் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் ரே இருக்கு அப்படி இல்லையா, அவர் பிளேஸ் பண்ணணும். இப்போ ஒரே பாசிபிலிட்டியில் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்ப்போம். ஸோ இஃப் ரவுனக் எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் பொசிஷன் வித் ரே, தென் ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ரவுனக்? ஸோ இப்போ ரவுனக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரே கூட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஸோ இவரோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷி தான் இருப்பார் இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் டி, ரிஷி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ரோஹித்? ரோஹித்தோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ எல்லாம் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் இ, ரவுனக் இஸ் தி ரைட் ஆன்சர். Which of the following statements is definitely true? So Rahul is one of the neighbors of Ray. So Rahul வந்து பாத்தீங்கன்னாக்க ரேவோட ஒன் ஆஃப் த நெய்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அது ட்ரூ தான். ஸோ அடுத்தது, ரே இஸ் ஒன் ஆஃப் தி நெய்பர்ஸ் ஆஃப் ராகவ். ஸோ ரேக்கும் ராகவுக்கும் சம்மந்தமே கிடையாது, நடுவில் ராகுல் இருக்காரு. ஸோ இது ஃபால்ஸ். அடுத்தது, ரோஹித் இஸ் ஒன் ஆஃப் தி நெய்பர்ஸ் ஆஃப் ரிஷி. ரோஹித் இஸ் ஒன் ஆஃப் தி நெய்பர்ஸ் ஆஃப் ரிஷி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரூ. ஸோ அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 ஆர் ட்ரூ. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னாக்க கரெக்ட். வந்து பாருங்க, how many persons are sitting between Rohit and Rahul counting from left of Rahul? ஸோ ரோஹித்க்கும் ராகுலுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கணும். அதே மாதிரி ராகுலோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் எடுத்துக்கணும். ஸோ பாருங்க, 1, 2. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்தது, who is sitting third to the left of Ray? ஸோ ரேவோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3. ஸோ அப்போ ஆப்ஷன் பி, ரிஷி தான் வந்து பார்த்தா அங்கே இருக்காரு. அப்போ ரிஷி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ 35 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங்ல இருக்கு, எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஸோ அன்மியூட் பண்ணலாம். எஸ் சார். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதுங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறக்காம அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து பார்த்தா உங்களோட மார்க்ஸை வந்து பார்த்தா ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? எஸ் சார். ஸோ அது எவ்வளோ எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆர்ஆர்பிலேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்